இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த பழைய போரத்தை வந்து பார்த்தீங்கன்னா, கீழே என்ன ரீபோர் பண்ணலாமா, அதை ஆழப்படுத்தின தண்ணி சேர்த்து வருமா வராதா அப்படின்னு பார்த்துட்டு வேறு ஒரு புது பாயிண்ட்டு மார்க் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூப்பிட்டுருந்தார் அந்த விவசாயி. இது எந்த இடத்துல என்ன எதுங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், நான் உங்கள் சயின்டிஃபிக் வாட்டர் டிவினர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் இருந்த தீபக் பேசுகிறேங்க. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் எங்கே பார்த்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம். பவானியிலிருந்து கவுந்தப்பாடி போகிற வழியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வைரமங்கலம் அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்குங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாயிண்ட்டு சர்வே பண்ணி எங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பழைய போர் வந்து பார்த்திங்கன்னா 450 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணியிருக்காங்க. இதுக்கே கீழே நீர்மட்டம் இருக்குன்னு செக் பண்ணி பார்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு லேயர் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3/4 இன்ச் தண்ணியோட கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் அது எவ்வளோ வாட்டரமாக இருக்கும் என்ன ஏதுன்னு கேட்டார். அதை செக் பண்ணி பார்த்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 700 to 750 அந்த ரேஞ்சுக்குள்ள அந்த மட்டம் வரும். மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 800 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதே தோட்டத்தில் வேறு ஒரு நியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுங்க புதுசாக அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம அவங்க தோட்டத்தில் ஃபுல்லாக சர்வே பண்ணி பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி கொடுத்தோம். இந்த இடத்த மார்க் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நல்ல மட்டமாக ஒரு 3 மட்டம் கிடச்சிது. அது இல்லாமல் அடிஷனலாக ஒரு சிறு மட்டம் ஒன்று கிடச்சி மொத்தமாக 4 மட்டம் 4 லேயரை சென்டர் பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அடி வாட்டரமாக இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்த எர்த்தடிச்சு அது மூலிமா ரீடிங் எடுத்து அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு செக் பண்ணி ரிப்போர்ட்டுமே கொடுத்துட்டோம். அது இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த இடத்துல நமக்கு மேல் மட்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. பிவிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30லேருந்து ஒரு 40 வரைக்கும் அந்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி போகும். அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 180லேருந்து ஒரு 260 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் அதில் ஒரு நல்ல மட்டமாக விழுவும். அதுக்கப்புறம் கீழே ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 450க்கு மேலே 450லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 520 வரைக்கும் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் விழுவும். அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 700 அடிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா மட்டமே இருக்குது. ஒரு 740லேருந்து 800 வரைக்கும் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஒரு கேப் வரும். அதுக்கும் கீழே ஃபர்தராக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 அடியோ 100 அடியோ வந்து டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து சொல்லியிருக்கோம். ஒரு 900 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் கொடுத்துருக்கோம். ஒரு 2.5 இன்ச் தண்ணி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சொல்லியிருந்தோம். சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 2 நாள்லேயே வண்டி அரேஞ்ச் பண்ணி ட்ரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் பாயிண்ட் ஏதாவது புது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரீபோர் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்டு ட்ரில் பண்ணாங்க. அந்த பாயிண்ட்டை ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மேல் மட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கிடைக்கல. பிவிசி வந்து பார்த்திங்கன்னா 40 வரைக்கும் போட்டு கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 220 அந்த ரேஞ்சிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கிடச்சிருக்கு. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் தண்ணிக்கு மேலே சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500 சில்லற அந்த ரேஞ்சில் ஒரு கேப் கிடச்சிருக்கு. அதுக்கும் கீழே ஃபர்தராக 600 முடிச்சு 700 முடிச்சு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 அந்த ரேஞ்சில் ஒரு கேப் கிடச்சி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதில் சப்போர்ட் பண்ணியிருக்கு. அதாவது 900 அடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் ட்ரில் பண்ணி அதோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 தண்ணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்டில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸ்பாட்டில் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நாமளே இல்லை கால் பண்ணி தான் பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போது ட்ரில் பண்ணால் அவர் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தாருன்னு வச்சுங்களேன். இது போன்ற உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மணி விவசாய தோட்டத்தில் தொழிற்சாலைக்கு இண்டஸ்ட்ரிக்காக நீரோட்டம் பார்த்து போர் போடணும் கிணறு வெட்டணும் சைடு போர் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கனெக்ட் பண்ணலாம். எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும். சரிங்களா. நம்மளோட நீரோட்ட பயணத்தில் நிறைய குறை ப்ளஸ் ஒரு இடத்துல ஒரு புது அனுபவம் கிடச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்ம வீடியோ மூலம் ஷேர் பண்ணுவோம். அதனால் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.